வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டியூட்டர்ஸ். நான் உங்கள் சரண்யா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அண்மை திட்டங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே முக்கியமான டாபிக். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இல்லம் தேடி கல்வி திட்டம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். ஸோ ஸ்கீம்ஸை பொறுத்தவரை நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு அதனுடைய டேட் அண்ட் இயர் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, அடுத்ததாக அதனுடைய பெனிஃபிஷியரி யார், ஸோ அதனுடைய பயனாளர்கள் யார், இந்த 3 விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதுமானது ஸ்கீம்ஸை பொறுத்தவரை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இல்லம் தேடி கல்வி திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து 2021 தொடங்கப்பட்டது, அக்டோபர் 27. விழுப்புரம் மாவட்டம் முதலியார் குப்பத்தில் தொடங்கப்பட்டது. ஸோ இதனுடைய பயனாளர்கள் யார், 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள். ஸோ கொரோனாவுக்கு பின்னாடியான கற்றல், கொரோனா காலத்தில் வந்து கற்றலில் வந்து ஒரு மிகப்பெரிய பேக்வேர்டு நடந்துச்சு. ஸோ மாணவர்கள் வந்து பேசிக்காக ரீட் பண்ணுறது கூட நிறையவே கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதை சரி செய்கிறதுக்காண்டி மாலை வேளையில் தன்னார்வலர்கள் மூலியமாக குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதா இந்த திட்டம். ஸோ அடுத்ததான் மனம் திட்டம். ஸோ மனம் மீன்ஸ் அப்படின்னா மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் அண்டு சப்போர்ட் ப்ரோக்ராம். ஸோ இந்த திட்டம் வந்து டிசம்பர் 22, 2022 தொடங்கப்பட்டது. சென்னையில் கீழ்ப்பாக்கம் அரசு மனநிலை காப்பகம் அப்படின்ற இடத்துல தொடங்கப்பட்டது. ஸோ இதுக்கான நிதி வந்து 40 கோடி. ஸோ இந்த திட்டம் எதுக்காண்டி அப்படின்னா, மருத்துவ மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடைய மனநலத்தை பாதுகாக்கும் பொருட்டு கொண்டு வரப்பட்டது. ஸோ இது மாணவர்களுக்கான ஒரு ஸ்கீம், முக்கியமாக மருத்துவ மாணவர்களுக்கான ஸ்கீம். ஸோ இதுக்காண்டி யாருக்காவது ஒரு மென்டல் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இலவச அவசர உதவி எண்ணும் கொடுத்துருக்காங்க, 14416. ஸோ இதுதான் அந்த இலவச உதவி எண். ஸோ இந்த எண்ணையும் படித்து வச்சுக்கோங்க. மனம் திட்டம் ரிலேட்டடாக கொண்டு வரப்பட்ட ஒரு எண். ஸோ அடுத்ததாக பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். ஸோ வீடியோவில் வந்து வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு நான் வந்து சவுண்டாக பேச ட்ரை பண்ணுறேன். அடுத்ததாக பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். ஸோ மார்ச் 2022 தொடங்குறாங்க. ஸோ எங்கே தொடங்குறாங்க, வேலூர் மாவட்டத்தில் உள்ள காட்பாடி அப்படின்ற இடத்துல வந்து தொடங்குறாங்க. ஸோ இது 2022-23 ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு இந்த திட்டம் வந்து. ஸோ இதன் மூலயமா என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு பள்ளிகளுக்கான ஒரு திட்டம் தான். ஸோ பேராசிரியர் அன்பழகன் யார் அப்படின்னா முன்னாள் கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர். ஸோ அவருடைய நினைவாக அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள், கணினி ஆய்வகங்கள் மற்றும் நவீன கழிப்பறைகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்காண்டி 7000 கோடி நிதியில் 18,000 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான திட்டம். அடுத்த ஸ்கீம் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி, செப்டம்பர் 1, 2023 கொண்டு வரப்பட்டது. ஸோ இதுவுமே என்னென்னா பள்ளி வளாகங்களை கட்டமைக்கும் பொருட்டு போடப்பட்டதுதான். ஸோ இதுக்காண்டி மாணவர்கள் குழு அமைக்கப்பட்டு ஸோ பள்ளி வளாகத்தை வந்து எப்படி சுத்தமாகவும் பசுமையாகவும் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் தான் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி. அடுத்ததாக தகைசால் பள்ளி. ஸோ செப்டம்பர் 5, 2022 சென்னையில் தொடங்கப்பட்டது. ஸோ தகைசால் பள்ளினா ஒன்றும் கிடையாது, தனியார் பள்ளிகளுக்கு இணையாக வந்து அரசு பள்ளியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 28 தகைசால் பள்ளிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக மாதிரி பள்ளிகள். செப்டம்பர் 5, 2022 தொடங்கப்பட்டிருக்கு சென்னையில். ஸோ மாதிரி பள்ளிகள் அப்படின்னா உண்டு உறைவிட வசதியுடன் கூடிய அரசு பள்ளிகள். ஸோ 10th 12th முடித்த மாணவர்களுக்கு வந்து நுழைவுத் தேர்வுகளுக்காண்டி, ஸோ பல்வேறு அரசு நுழைவுத் தேர்வுகள் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காண்டி இலவச பயிற்சி வந்து வழங்கப்படுது. அடுத்ததாக புன்னகை திட்டம். மார்ச் 9, 2022 கொண்டு வரப்பட்டது. ஸோ இதுவுமே சென்னையில் தான் தொடங்கியிருக்காங்க. பள்ளி மாணவர்களின் பல் பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் என்னது, புன்னகை திட்டம். ஸோ அடுத்ததாக வானவில் மன்றம். நவம்பர் 28, 2022 தொடங்கப்பட்டது. திருச்சியில் தொடங்குறாங்க.
ஸோ 6 முதல் 12 வரை வகுப்பு உள்ள மாணவர்களுக்கான அறிவியல் அறிவை வளர்க்கும் பொருட்டு போடப்பட்டதான் இந்த மனம் திட்டம். ஸோ அறிவியல் அறிவை வளர்க்கும் பொருட்டு போடப்பட்டதான் வானவில் மன்றம். ஸோ இதுக்கு கீழே ஸ்டெம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்டெம்னா என்னென்னா சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்டு மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வானவில் மன்றத்துக்கு கீழே இது எல்லாமே சொல்லித்தரப்படுது. ஸோ அடுத்ததா சிற்பி திட்டம் செப்டம்பர் 14, 2022 கொண்டு வரப்பட்டது சென்னையில். ஸோ சிறார்களின் குற்ற செயல்களுக்கு தீர்வு காணும் பொருட்டு அவர்களை வழி நடத்துறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டதான் சிற்பி திட்டம். ஸோ 100 பள்ளிகளில் தொடக்க நிலையாக 100 பள்ளிகளில் காவல்துறையால் செயல்படுத்தப்பட்டதான் இந்த சிற்பி திட்டம். ஸோ அடுத்ததா மகிழ் முற்றம் திட்டம். ஸோ இந்த ஸ்கீமை வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அரசு பள்ளி மாணவர்களின் தலைமை பண்பை மேம்படுத்தும் பொருட்டு போடப்பட்டதான் இந்த மகிழ் முற்றம் திட்டம். ஸோ மாணவர்களுடைய அவங்கவுங்க ஸ்கில்ஸ்க்கு ஏற்றாப்புல 5 பிரிவாக பிரிக்கிறாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதன்படி அவங்கள வந்து வழி நடத்துறதா இந்த மகிழ் முற்றம் திட்டம். ஸோ அடுத்ததா ஜனவரி 9, 2024 போடப்பட்டது விழுதுகள் திட்டம். ஸோ இது வந்து சென்னையில் தான் தொடங்குறாங்க. ஸோ இது எப்படின்னா அரசு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் வந்து தங்களுடைய பள்ளியை வந்து மேம்படுத்துறதா இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம். ஸோ ஜனவரி 9, 2024 போடப்பட்டது விழுதுகள் திட்டம். ஸோ அடுத்ததான் நான் முதல்வன் திட்டம். ஸோ தமிழக முதல்வர்களுடைய கனவு திட்டம்னு இது அழைக்கப்படுது. ஸோ நம்மளுடைய தற்போதைய தமிழக முதல்வரான திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த தினமான மார்ச் 1 அன்னைக்கு தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ நிச்சயமாக ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ எப்படி வந்து அண்ணாதுரையார் அவர்களுடைய ஆட்சி வந்து கொஞ்ச காலமாக இருந்தாலும் அவருடைய ஸ்கீம்ஸ்லாம் இன்றைக்கும் நின்று பேசுதோ, அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த 5 வருஷத்தில் நிறையவே முக்கியமான ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக பள்ளி மாணவர்களுக்கு, பெண்களுக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய முன்னெடுப்பு. ஸோ இது வந்து நிச்சயமாக பாராட்டத்தக்க ஒரு விஷயந்தான். ஸோ நம்ம ஸ்கீம்ஸ்குள்ளே போகலாம். மார்ச் 1, 2022 இந்த ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு கீழே வருது அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துக்கு கீழே வருது. ஸோ சிம்பிள், மாணவர்களின் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குறது. அரசு பள்ளி மற்றும் அரசு கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களுக்கான பயிற்சி கொடுக்குறது தான். ஸோ அவங்க ரிலேட்டடாக அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுடைய குரூப் ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து பயிற்சி வழங்கி அவங்களுக்கு வேலையும் வாங்கி தராங்க. ஸோ இதுக்காண்டி ஒரு சேட் போர்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க, இளையா ஏஐ. ஸோ நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்ட ஏஐ என்னது, இளையா. ஸோ இது வந்து ரீசெண்டாக கூட கேட்டிருந்தாங்க எத்தனை லட்சம் பேர், இதனுடைய பெனிஃபிஷியரி எத்தனை லட்சம் பேர் அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்சம். ஸோ ஆண்டுதோறும் 10 லட்சம் இளைஞர்களின் திறனை மேம்படுத்தி அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரும் ஒரு மகத்தான திட்டம் தான் இந்த நான் முதல்வன் திட்டம். ஸோ அடுத்ததா புதுமை பெண்கள் திட்டம் செப்டம்பர் 15, 2022 கொண்டு வரப்பட்டது. ஸோ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். ஸோ ஆல்ரெடி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேரில் திருமண உதவி திட்டம் வந்து வழங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதைத்தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பெயர் மாற்றி, ஸோ திருமணத்துக்கு எதுக்கு உதவித்தொகை கொடுக்கணும், அதையே மாணவர்களுடைய உயர்கல்விக்கு கொடுத்தோன்னா நிறைய பெண்கள் வந்து படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உன்னதமான நோக்கத்துக்காண்டி கொண்டு வரப்பட்டதான். ஸோ அந்த ஸ்கீமை வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி செல்லும் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம்ஸ் தான். ஸோ இது வந்து பொண்ணுங்களுக்கு. இதே வந்து மாணவர்களுக்கு வந்து தமிழக புதல்வன் திட்டம். இது வந்து ஆகஸ்ட் 9, 2022. ஸோ புதுமை பெண்கள் திட்டம் வந்து ஆல்ரெடி நிறைய எக்ஸாமில் கேட்டுட்டாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வர எக்ஸாம்ஸில் வந்து தமிழ் புதல்வன் திட்டத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆகஸ்ட் 9, 2024 கொண்டு வரப்பட்டது. ஸோ எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா கோயம்புத்தூரில். ஸோ புதுமை பெண்கள் திட்டம் ஆஸ் யூஸ்வல் சென்னையில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழ் புதல்வன் திட்டம் வந்து கோயம்புத்தூரில் கொண்டு வந்திருக்காங்க முத. ஸோ அதே தான், அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி செல்லும் ஆண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம்.
ஸோ ரெண்டுமே மாணவர்களுக்கான ஒரு திட்டம். ஸோ அடுத்து வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். முதல்வரின் காலை உணவு திட்டம். ஸோ பல மாநிலங்களில் இன்னைக்கும் மிக புகழ்ந்து பேசப்படுற ஒரு ஸ்கீம் இது. ஸோ இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்புலமே இருக்குது, அதை பார்த்துட்டு வரலாம். ஸோ 1920 1920 யார் ஆட்சி பண்ணிட்டு வந்தா? நீதி கட்சி. ஸோ அன்றைய நீதி கட்சி தலைவரான சர் பிடி தியாகராயர் தலைமையில் ஒரு ஸ்கீம்ஸ் போடப்படுறது. அது என்னன்னா, குழந்தைகளுக்கான மதிய உணவு வழங்கும் திட்டம். ஸோ சென்னையில் 1000 விளக்கு அப்படின்ற பகுதியில் போடுறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து சிறிது காலம் வந்து நடைமுறையில் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு தெரியும் 1956. ஸோ மிகப்பெரிய வரலாற்று தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு ஸ்கீம் மதிய உணவு திட்டம். ஸோ நிறைய மாணவர்களை பள்ளிக்கு கொண்டு வந்து சேர்த்த ஒரு திட்டம். ஸோ அன்றைய காலகட்டத்தில் நிறைய பஞ்சங்கள், பசி, பட்டினி இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய குழந்தை வந்து ஒரு வேளையாவது சாப்பிட்றாதா அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கு அனுப்பின பெற்றோர்கள் நிறைய பேர். ஸோ அதில் வந்து காமராஜர் அவர்களுடைய பங்கு மகத்தானது. ஸோ கரெக்டாக ஜூலை 17, 1956 இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். திருநெல்வேலியில் எட்டயபுரத்தில் முதல் முறையாக இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதன் பிறகு மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இதுக்கடுத்து இதை மாடிஃபை யார் பண்ணியிருப்பா? எம்ஜிஆர் அவர்கள். ஸோ எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டமான 1982. ஸோ 1982 எம்ஜிஆர் அவர்கள் வந்து இதை வந்து சத்துணவு திட்டமாக மாற்றியிருப்பார். ஸோ மதிய உணவு மட்டும் கிடையாது, குழந்தைகளுக்கு சத்தான உணவு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1982 மாற்றிருப்பார். ஸோ வரலாறு நெடுகவே மாணவர்களுக்காண்டி நம்ம தலைவர்கள் வந்து நிறைய முக்கியமான ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் போக ஸோ 1920 நம்ம இந்த உணவு வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்துட்டோம். ஸோ மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா 1997 to 98 காலகட்டத்தில் தான் இந்த குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்தை வந்து நாடு முழுக்க செயல்படுத்துகிறாங்க. ஸோ இதை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டோம். அதுதான் தமிழ்நாடு. ஸோ இந்த ஸ்கீமுடைய நீட்சியாக தான் இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஸோ காலையிலையும் குழந்தைகளுக்கு வந்து உணவு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரின் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஆதிமூலம் மாநகராட்சி பள்ளியில் வந்து மதுரையில் தான் இந்த திட்டம் முதல் முறையாக கொண்டு வந்தாங்க. மதுரையில் நெல்பேட்டையில் அமைஞ்சிருக்க ஆதிமூலம் மாநகராட்சி பள்ளியில் தான் முதல் முறையாக இந்த ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச காலை உணவு வழங்கும் திட்டம். ஸோ இது அங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ ஆகஸ்ட் 25, 2023 அனைத்து தொடக்க பள்ளிகளுக்கும் இது விரிவுபடுத்தப்படுது. ஸோ ஜூலை 15, 2024 அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இது வந்து விரிவு செய்யப்படுது. ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்கீம். ஸோ அடுத்ததாக மணற்கேணி செயலி. ஸோ ஒரு செயலி கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா மாணவர்களுக்கு பாடங்களை வந்து காணொலி மூலமாக வழங்குறது தான் இந்த செயலியோடைய முக்கியமான நோக்கம். ஸோ ஜூலை 15, 2023 தாம்பரம், செங்கல்பட்டில் கொண்டு வந்திருப்பாங்க முதல் முறையாக. ஸோ 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து இதனுடைய பயனாளர்கள். ஸோ அடுத்ததாக எண்ணும் எழுத்தும் திட்டம் ஜூன் 13, 2022 கொண்டு வந்திருப்பாங்க. அலிஞ்சிவாக்கம், திருவள்ளூர் மாவட்டத்தில். ஸோ எண்ணும் எழுத்தும்னா மாணவர்களுக்கு பேசிக்கான வாசிப்பு பயிற்சியும் கணிதமும் தெரியணும் அப்படின்றதுக்காண்டி கொண்டு வரப்பட்டதான் இது. ஸோ இதனுடைய நோக்கம் என்னென்னா 2025ஆம் ஆண்டுக்குள்ளே 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு வாசிக்கும் திறனை மேம்படுத்துறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது. ஸோ 2023 to 2024 இந்த ஸ்கீம் வந்து 4ஆம் முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டது. ஸோ எண்ணும் எழுத்தும் ஜூன் 13, 2022 அலிஞ்சிவாக்கம், திருவள்ளூர் மாவட்டம். ஸோ அடுத்ததாக மகிழ் கணிதம் திட்டம் ஜனவரி 25, 2022 கொண்டு வரப்பட்டது. ஸோ சென்னையில் தான் இந்த ஸ்கீம் தொடங்குறாங்க. 6 முதல் 8ஆம் வகுப்பு. ஸோ அது வந்து பிரைமரி எஜுகேஷனுக்கு. இது வந்து
மிடில் லெவலில் இருக்க 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கணித அறிவை மேம்படுத்துறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது. ஸோ இதுக்காண்டி பள்ளி ஆசிரியர்களை கொண்டு கணித பயிற்சி வந்து வழங்கப்படுது. அடுத்ததாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்து ரீசெண்டாக 2025 கொண்டு வரப்பட்ட முக்கியமான ஸ்கீம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தாய்மானவர் திட்டம் 12 ஆகஸ்ட் 2025 கொண்டு வந்திருக்காங்க சென்னை தண்டையார்பேட்டையில். ஸோ இதனுடைய பெனிஃபிஷியரி யாருன்னா 70 வயதுக்கு மேலுள்ள மூத்த குடிமக்கள் ப்ளஸ் மாற்றுத்திறனாளிகள். ஸோ இவங்களுக்கான ஸ்கீம் தான் இது. ஸோ 70 வயதுக்கு மேலுள்ள மூத்த குடிமக்களுக்கு வந்து வீட்டுக்கே போய் ரேஷன் பொருட்களை வழங்குற திட்டம் தான் இது. அடுத்ததாக உங்களுடன் ஸ்டாலின் 15 ஜூலை 2025 சிதம்பரம் கடலூரில் கொண்டு வரப்பட்டது. ஸோ இது என்னென்னா அரசு சேவைகளை மக்களுக்கு எளிய வகையில் பெறும் விதமாக 10,000 சிறப்பு முகாம் வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ அதன்படி மக்களுடைய எல்லா குறைகளையும் 45 நாட்களுக்குள்ளே சரி பண்ணுறது தான் இந்த ஸ்கீமுடைய முக்கியமான நோக்கம். அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, காலை உணவு விரிவாக்கம் வந்து 26 ஆகஸ்ட் 2025 சென்னை மயிலாப்பூரில் கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக வெற்றி நிச்சயம். ஸோ வெற்றி நிச்சயம் அப்படின்றது 1 ஜூலை 2025 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் சென்னையில். ஸோ இது ஒன்றும் கிடையாது, 18 வயது முதல் 30 வயது உள்ள இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குறதா இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். அடுத்ததா நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் 12 ஆகஸ்ட் 2025 சென்னை சாந்தோமில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது என்னென்னா வீட்டு வாசல்லே மக்களுக்கு வந்து மருத்துவம் வந்து சென்றடையும் அப்படின்றதுக்காண்டி மருத்துவ முகாம்கள் வந்து போடப்பட்டது. ஸோ 1000க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் வந்து 38 மாவட்டங்கள்லையும் போடப்பட்டது. ஸோ இந்த ஸ்கீம்ஸ்க்கு பேர் தான் என்னது, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். அடுத்ததாக முதல்வரின் மருந்தகம் 24 பிப்ரவரி 2025 கொண்டு வரப்பட்டது சென்னை கோட்டூர்புரத்தில். ஸோ இது ஒன்றும் கிடையாது, மலிவு விலையில் வந்து மக்களுக்கு மருந்துகள்லாம் வழங்குறது தான் இந்த திட்டம். ஸோ இதன்படி 1000 புதிய மருந்தகங்கள் வந்து சென்னையில் தொடங்கப்பட்டது. ஸோ இதில் வந்து மருந்துகள் எல்லாமே மானியமாக வழங்குறது தான் இந்த ஸ்கீம். ஸோ அடுத்ததாக முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து 19 ஆகஸ்ட் 2025 சென்னையில் கொண்டு வரப்பட்டது. ஸோ இது ஒரு முக்கியமான திட்டம். முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்துக்கு 1 கோடி வரை கடன் உதவி வழங்கும் திட்டம் தான் இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். ஸோ இதுலேயுமே இந்த 1 கோடியிலையும் 30% மானியம். ஸோ 1 கோடி வரை கடன் உதவி, அதில் 30% மானியம். அடுத்ததா அகல் விளக்கு திட்டம் ஆகஸ்ட் 9 2025 கொண்டு வரப்பட்டது. புதுக்கோட்டை கீரமங்கலத்தில் கொண்டு வரப்பட்டது. ஸோ இது என்னென்னா 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையில மாணவர்களுடைய மனநலத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது தான் இந்த அகல் விளக்கு திட்டம். அடுத்ததா டிஎன் ஸ்பார்க் திட்டம். ஸோ 24 ஜூலை 2025 சென்னையில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த டிஎன் ஸ்பார்க் திட்டம். ஸோ இது ஒன்றும் கிடையாது, குழந்தைகளுக்கான நுண்ணறிவு திறனை வளர்க்குறதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட திட்டம் தான், மாணவர்களுடைய நுண்ணறிவை வளர்க்கும் பொருட்டு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த டிஎன் ஸ்பார்க் திட்டம். அடுத்ததாக கலைஞரின் கைவினை திட்டம் 19 ஏப்ரல் 2025 காஞ்சிபுரத்தில் குன்றத்தூரில் கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக பிங்க் ஆட்டோ ஸ்கீம். ஸோ இது வந்து 8 மார்ச் பெண்கள் தினத்தன்னைக்கு 2025 கொண்டு வரப்பட்டது சென்னையில். ஸோ பெண் ஆட்டோ ஓட்டுநர்களை ஊக்குவிக்கும் வகையில் கொண்டு வரப்பட்டது. ஸோ பெண்களுக்கு வந்து 1 லட்சம் வரை மானியமும் வழங்கப்பட்டது. அடுத்ததாக எளிமை ஆளுமை 29 மே 2025 சென்னையில் கொண்டு வரப்பட்டது. ஸோ எளிமை ஆளுமை அப்படின்னாக்க ஒன்றும் கிடையாது, மாணவர்களுக்கு எளிமையான முறையில்
செயற்கை நுண்ணறிவை வழங்குறது தான் இந்த எளிமை ஆளுமை. அடுத்ததாக கடைசியாக உழவனை தேடி திட்டம் 29 மே 2025 திருவாரூர். ஸோ உழவர்களுடைய இடத்துக்கே நேரடியாக சென்று அவங்களுடைய குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி பண்ணுற திட்டம் தான் இந்த உழவனை தேடி திட்டம் 29 மே 2025. ஸோ லாஸ்ட்டாக 2 முக்கியமான ஸ்கீமை வந்து நான் டைப் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 2மே என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டான ஸ்கீம். ஸோ ஒன்று வந்து விடியல் பயணம். ஸோ தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு இலவச பயணம். ஸோ இதுதான் இந்த திட்டம். ஸோ எல்லா பேருந்துகளையும் கிடையாது, சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் மட்டும். ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே முதல் 5 கையெழுத்துகளில் இதுவும் ஒன்று. ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான ஸ்கீமாக இது வந்து பார்க்கப்படுது. ஸோ மே 2021 கொண்டு வரப்பட்டிருக்கோம். ஸோ நிறைய விமர்சனங்களுக்கும் இந்த திட்டம் வந்து உள்ளாச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஆகஸ்ட் 14, 2023 ஸோ இந்த திட்டம் ஸ்டார்டிங்கில் வந்து இலவச பேருந்து திட்டமாக தான் இருக்கும். ஸோ ஆகஸ்ட் 14, 2023 இதை வந்து விடியல் பயணம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. ஸோ இது முக்கியம். ஸோ இதன் மூலயமா 881 கோடி பெண்கள் மற்றும் திருநங்கைகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்கீம். பெண்களுடைய மேம்பாட்டுக்கு பயன்படும் வகையில் கொண்டு வரப்பட்ட ஸ்கீமில் இது முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்ததாக மகளிர் உரிமை தொகை. ஸோ இது என்னென்னா குடும்பத் தலைவிகளுக்கு. ஸோ குடும்பத் தலைவிகள் செய்கிற வேலைகளுக்கு வந்து என்றைக்குமே பெருசாக அங்கீகாரம் கிடைச்சது கிடையாது. ஸோ அதை பாராட்டும் வகையில், ஸோ அவங்கள ஊக்குவிக்கும் வகையில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் ஸோ அவங்களுடைய வங்கி சேமிப்பு அக்கௌண்ட்லேயே வந்து என்ட்ராயிரும். ஸோ இது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா செப்டம்பர் 15 பெரியார் அவர்களுடைய பிறந்த தினமான செப்டம்பர் 15, 2023 தான் இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ 2023. ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான திட்டம். ஸோ இதில் வந்து 1.15 கோடி பேருக்கு மேலே பயனடைஞ்சிருக்கதா ரீசண்டாக தகவலில் சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொண்டு வந்த முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ட்விட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.